சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் இரு துருவங்கள். ஒருவர் கவியரசர் கண்ணதாசன், மற்றொருவர் வாலிபக் கவிஞர் வாலி. கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலத்தில் அவருக்கு போட்டியாக உருவெடுத்தவர் வாலி. அரசியலில் இருவரும் வெவ்வேறு துருவங்களாக இருந்தாலும் தொழிலில் ஒருவரையொருவர் மதித்து கொண்டார்கள். ஆனாலும் ஒரு சில பாடல்களில் வாலி எழுதிய வரிகளை கண்ணதாசன் மேடைகளில் வைத்து பிரித்து மேய்ந்துள்ளார். கர்ப்பிணி வயித்துல காது வச்சா சத்தம் கேட்குமா என்று வாலியின் பாட்டை பார்த்து கண்ணதாசன் கேட்ட அந்த கிண்டலான கேள்வி என்ன? அதற்கு வாலி கொடுத்த அதிரடி பதில் என்ன? அந்த சுவாரஸ்யமான பின்னணி கதையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கண்ணதாசனும் வாலியும் தனிப்பட்ட முறையில் நண்பர்களாக இருந்தாலும் அரசியலில் எதிரெதிர் கட்சிகளாக இருந்தார்கள். வாலி அவர்கள் எம்.ஜி.ஆரின் அணுக்கமான கவிஞராகவும் திமுக ஆதரவாளராகவும் இருந்தார். கண்ணதாசன் அப்போது திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். இந்த அரசியல் பகையை அவர்கள் பாடல்களிலும் காட்டினார்கள். காலையில் அரசியல் மேடையில் கண்ணதாசன் வாலியின் வரிகளை விமர்சித்தால் மாலையில் வாலி அதற்கு தனது பாணியில் பதிலடி கொடுப்பார். அப்படித்தான் அந்த ஒரு பாடலால் பெரிய விவாதம் வெடித்தது. எம்.ஜி.ஆர் நடித்த நாடோடி படத்தில் வாலி ஒரு பாடல் எழுதினார். அதில் காது கொடுத்து கேட்டேன் அந்த குவா குவா சத்தம் என்ற வரிகள் வரும். இந்த பாடலை பற்றித்தான் கண்ணதாசன் மேடையில் பேசும்போது, வாலிக்கு அறிவிருக்கிறதா? கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் காது வைத்தால் உள்ளிருக்கும் குழந்தை அழும் சத்தம் கேட்குமா என்ன? இது என்ன மாதிரியான கற்பனை என்று கடுமையாக விமர்சித்தார். கண்ணதாசனின் இந்த கேள்விக்கு வாலி அசரவில்லை. காதலிக்க நேரமில்லை படத்தில் காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாருமில்லை என்று கண்ணதாசன் எழுதிய வரிகளை சுட்டிக்காட்டி, காதலிக்க நேரமில்லை என்றால் அப்புறம் ஏன் காதலிப்பார் யாரும் இல்லை என்று வருத்தப்பட வேண்டும் என்று திருப்பியடித்தார். இப்படியாக இவர்களின் கவிதை யுத்தம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமைந்தது. இப்படி ஒருவரையொருவர் விமர்சித்து கொண்டாலும் கண்ணதாசனின் மேதமை வாலி எப்போதுமே போற்றினார். வாலி சினிமா வாய்ப்பு தேடி விரக்தியில் ஊருக்கு போக தயாரான போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா பாடலை கேட்டுத்தான் மீண்டும் முயற்சி செய்தார். வாலியின் திறமையை பார்த்து கண்ணதாசனே ஒருமுறை வியந்து பாராட்டியிருக்கிறார். நான் இறந்தால் எனக்காக நீதான் இரங்கல் கவிதை வாசிக்க வேண்டும் என்று கண்ணதாசன் வாலியிடம் ஒருமுறை உரிமையோடு கேட்டார். அதேபோல் கண்ணதாசன் மறைந்தபோது கண்கலங்கி நின்ற வாலி, எழுதப் படிக்கத் தெரியாத எமனும் ஒருவன் ஒரு அழகான கவிதை புத்தகத்தை கிழித்துப் போய்விட்டான் என்று நெகிழ்ச்சியாக கவிதை பாடினார். நண்பர்களே, கண்ணதாசன் மற்றும் வாலி இடையேயான அந்த ஆக்கப்பூர்வமான மோதல் பற்றி இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நாளை வேறு ஒரு சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.